வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை நாம் 5 வழிகளில் பெறுகின்றோம். உணவு, நீர், உறக்கம், காற்று, பூமியின் உஷ்ணம், கோள்களின் சஞ்சாரம். இந்த 5இல் 3 நம்முடைய கட்டுப்பாடு இல்லை. கோள்கள் இல்லை, பூமி இல்லை, காற்று இல்லை. நாம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களையும் உறக்கத்தை நன்றாக வைத்துக் கொண்டால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்பொழுது அந்த உறக்கத்தின் முக்கியத்தை பார்க்கலாம். உறக்கம், நாம் உறங்கும் பொழுதுதான் நம்முடைய உடல் அசுத்தங்களை நீக்கி அடுத்த ஒரு நாளுக்கு தயாராகிறது. பல பேர் கேட்பார்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும் என்று. எத்தனை நேரம் உறங்க வேண்டும் என்று முக்கியம் அல்ல, நம்முடைய தூக்கம் தரமாக இருக்கிறதா? தரம் என்றால் என்ன? தூக்கம் 3 நிலை: ஆரம்ப நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை. நம் அனைவரும் ஆழ் தூக்கத்தில் குறைந்தது ஒரு 4-5 மணி நேரம் இருந்தால் போதும். அது எப்பொழுது வரும்? நம்முடைய தூக்கம் எப்பொழுது தரமாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள். ஒன்று, உடல் சோர்வடைய வேண்டும். 2வது, மனசு லேசாக இருக்க வேண்டும். சரி, எப்படி தெரியுமா எப்படி தெரியும் நான் நன்றாக உறங்கினேன் என்று? காலையில் விழிக்கும் பொழுது நாம் உற்சாகமாக இருந்தால், சோர்வு இல்லாமல் இருந்தால் நாம் நன்றாக உறங்கியிருக்கோம் என்று அர்த்தம். யாரெல்லாம் சோர்வோடு இருக்கின்றோமோ, உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றோமோ, உறக்கம் சரியாக இல்லை என்று அர்த்தம். இன்னொரு கேள்வி கேட்பார்கள், நான் ஏன் பகலில் உறங்கக்கூடாது? ஏன் 10 மணிக்கு தூங்க வேண்டும்? நம்முடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் கழிவை வெளியேற்றுகிறது. நம் உடம்பில் 12 ராஜ உறுப்புகள் இருக்கின்றது. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இருதயம், இப்படி 12 உறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் கழிவை வெளியேற்றுகிறது. எந்த உறுப்பு எத்தனை மணி கழிவு வெளியேற்றணும் என்று நிர்வாகம் செய்வதற்கு உடம்பு கடிகாரம் இருக்கிறது. அதற்கு பெயர் சிர்காடியன் ரிதம். இந்த சிர்காடியன் ரிதம் என்ற கடிகாரம் ஒழுங்காக இயங்குவதற்கு ஒரு கெமிக்கல் தேவை. அதற்கு பேரு மெலட்டோனின். மெலட்டோனின் பகல சுரக்காதுங்க. அது எப்ப சுரக்கும்? நாம் இரவில் நன்றாக உறங்கும் பொழுது, முக்கியமாக ஆழ் தூக்கத்தில் இருக்கும்போது சுரக்கும். அப்ப யாரெல்லாம் நன்றாக உறங்கி ஒவ்வொரு நாளும் ஆழ் தூக்கம் செல்கின்றோமோ நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி, நான் நல்லா தூங்கவில்லை என்றால் என்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று, நிச்சயமாக சோர்வாக இருக்கும். கழிவுகள் வெளியே போகாது. எங்கே தேக்கம் வருகிறதோ அங்கே வலி வரும். வலி நீளும் பொழுது அது நோயாக மாறும். நோய் நீண்டால் மரணமாகும். அப்போ இந்த 5 விஷயங்களில் முக்கியமானதாக இருக்கின்றது நம்முடைய உறக்கம். யாருக்கெல்லாம் உறக்கம் அதிகமாக தேவை? நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு. மற்ற அனைவருக்கும் தரமான தூக்கம் என்பதே முக்கியமான விஷயம். அப்ப தூக்கம் என்பது இத்தனை தூக்கம் கணக்கு கிடையாதுங்க. நம்முடைய தூக்கம் என்பது குறைந்தது நான் 4-5 மணி நேரம் இரவில் உறங்கும் பொழுது நான் ஆழ் தூக்கத்தில் இருக்கின்றேனா? நான் 10 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், ஆழ் தூக்கத்துக்கே போகவில்லை, பிரயோஜனம் கிடையாது. நான் 5 மணி நேரம் தூங்குறேன், ஆனால் ஆழ் தூக்கத்தில் இருக்கின்றேன், அருமையான விஷயம். அப்ப யாரெல்லாம் இந்த சிர்காடியன் என்ற உடல் கடிகாரத்தை நன்றாக வைத்துக் கொண்டு நன்றாக உறங்கி மெலட்டோனின் சுரந்து நம்முடைய அனைத்து உறுப்புகளையும் நன்றாக பாதுகாக்கின்றோமோ, அந்த தூக்கம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நம் ஆரோக்கியத்துக்கு ஒரு துணையாக இருக்கும். இன்று பல பேர் கேட்கின்றார்கள், நான் ஏன் பகலில் உறங்கக்கூடாது? பகலில் உறங்கலாம், ஆனால் பகலில் உறங்குவது இரவில் உறங்காததற்கு ஈடு கிடையாது. நன்றாக இரவில் உறங்கிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பகலில் உறங்கலாம், தவறல்ல. ஆனால் இரவில் உறங்கவில்லை, பகலில் உறங்கினால் அந்த மெலட்டோனின் சுரக்காது. மெலட்டோனின் என்ற ரசாயனம் அது ஒரு நைட் கெமிக்கல். நாம் ராத்திரி 9:30 மணிலிருந்து காலை 6:30 மணிக்குள்ளாக இடைப்பட்ட நேரத்தில் குறைந்தது 4-5 மணி நேரம் நாம் ஆழ்த்துக்கு இருக்கும்போது சுரக்கும். அப்ப நான் இரவில் நன்றாக உறங்கி என் பழக்கம் நன்றாக வைத்துக் கொண்டு 5 அளவு முறை கடைபிடித்து நான் வாழ்க்கை நன்றாக வாழும் பொழுது நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நோயிலிருந்து விடுபட்டு நாம் அருமையாக இருக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.